ஷிர்க்னா என்னங்க? இஸ்பாத்துல் உலூஹிய்யத், அல்லாஹு தஆலாவினுடைய இலாஹாக ஆண்டவனாக ஆகியிருப்பதற்கு தகுதியானவர் என்று ஒருவரை சொல்வது, அல்லது இபாதத்திற்கு தகுதி உள்ளவர் என்று சொல்வதுதான் ஷிர்க். அல்லாஹு தஆலா கொடுத்த ஆற்றலை கொண்டு மற்ற சாதாரணமான மனிதர்கள் செய்ய முடியாத காரியங்களை அல்லாஹ் கொடுத்த ஆற்றலை கொண்டு நன்மக்கள் செய்கிறார்கள் என்று நம்பினால் அது ஷிர்க்னு எங்க இருக்குது? அல்லாஹ் வழங்கிய ஆற்றலை கொண்டு. நாமெல்லாம் ஈமான் உள்ளவர்கள் அல்லவா? ஏன்னா நமக்கு அடிப்படையான ஒரு நம்பிக்கை, உலகத்தில் எந்த பொருளுக்கும் அசல் வலிமை சக்திங்கிறது ஒண்ணுமே கிடையாது. வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. அல்லாஹ் கொடுக்கும் சக்தி. நன்மக்களான அந்த சாலிஹீன்கள் ரெண்டு விஷயத்தை நாம நம்புறோம். ஒன்று, அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள். இன்னொன்று, அல்லாஹ் கொடுத்த ஆற்றலிலிருந்து அந்த நன்மக்கள் என்ன செய்கிறாங்க? நல்ல காரியத்தை செய்கிறாங்க என்று நம்பும் பொழுது அதுல என்ன வேலை இருக்குது? அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொல்கிறோமே, அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்லிட வேண்டியதானே? ஏன் அவங்களை ஏன் சொல்றீங்க? காரண பொருளை சொல்லலாம் என்றும் குர்ஆனில் இருக்கிறது. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல சொல்றான், அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ, உங்களுடைய உயிர்களை எல்லாம் அல்லாஹ் தான் உங்களை மரணமாக்குகிறான் அப்படின்னு சொல்றான். இன்னொரு இடத்துல சொல்றான், குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில் லதி யுக்கில பிக்கும், உங்களுக்கு என்று சாட்டப்பட்ட மலக்குல் மௌத் மௌத்தாக்குறார். யார் மௌத்தாக்குறா? அல்லாஹ்வா மலக்குல் மௌத்தா? அல்லாஹ்வே குர்ஆன்ல ஒரு இடத்துல அல்லாஹ் மௌத்தாக்குறாங்கறான், இன்னொரு இடத்துல அல்லாஹ்வே சொல்றான் உங்களை மலக்குல் மௌத் மௌத்தாக்குறாருங்கறான். யார் மௌத்தாக்குறது? யாரு? காரண பொருளை அசல் சக்திக்குரியவனாக ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறான். அதற்கு காரணமான பொருளை சுட்டிக்காட்டி சொல்வது என்பது மார்க்கத்தில் தவறல்ல என்பதை பெருமக்கள் இந்த ஆயத்தை வைத்து நமக்கு விளக்கம்